நாகர்கோவில் விசாரணை கைதி சபரிவர்மன் மரண வழக்கை புதிய கோணத்தில் விசாரிக்க தனிப்படை போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத், வணக்கம். இது குறித்தான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். கடந்த 9ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான சபரிவர்மன் தொடர்பான வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சிறையில் அவர் கடந்த திங்களன்று உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அவருடைய குடும்பத்தினருடைய ஒரு நெடிய போராட்டத்தின் விளைவாக தான் அந்த சிறையில வார்டன்களாக இருந்த 3 பேரும் அதே போன்று கைதிகள் 8 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. பல்வேறு 19 காயங்களை உள்ளடக்கி அவருடைய உடலில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் அவருடைய கொடூர துன்புறுத்தல் என்பது வெளியே தெரிய வந்ததுதான் அந்த கைது நடவடிக்கை காணப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் 3 வார்டன்களும் தற்போது நாங்குநேரி சிறைச்சாலையிலும் அதேபோன்று 8 கைதிகள் பாளையங்கோட்டை சிறைச்சாலையிலும் இருக்கிறார்கள். இவர்கள் 4 பேரை காவலில் எடுத்து விசாரணை நடத்த போலீசார்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சபரிவர்மன் அவர் வைத்திருந்த மொபைலில் சில ரகசியங்கள் இருப்பதாக அவர் போலீசாரிடம் தெரிவித்ததாகவும், அதாவது அவரிடம் பல்வேறு முறை இந்த போதைப்பொருள் வைப்பது தொடர்பாக மிரட்டி போலீசார் அவரிடம் லஞ்சம் பெற்றதாகவும், அது தொடர்பான ரகசியம் ஆதாரங்கள் அதுல மொபைலில் இருப்பதாக கூறியதாகவும், அந்த மொபைலை எடுத்துக்கொண்டு செந்தாமரைக்குளம் காவல் நிலையத்திற்கு வர வேண்டும் என காவல்துறை அதிகாரிகள் கூறியதை தொடர்ந்து செல்போனோடு அவர் போன நிலையில் செல்போனை போலீசார் வாங்கி வைத்துக் கொண்டு அவரை கைது செய்வதாக அந்த குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருந்தனர். அதற்கு பிறகு இந்த பிரச்சனை விசுவரம் எடுக்கும்போது குடும்பத்தினர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். அந்த செல்போனில் இருக்கிற ரகசியம் என்ன என்பதை வெளிப்படுத்தினால் மட்டுமே இந்த பிரச்சனையினுடைய உண்மையான விஷயம் வெளியே வரும் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் போலீசார் அந்த அதில் எல்லாச்சும் இருக்குதா, தடயங்கள் இருக்குதாங்கிறத தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கைதிகளை காவலில் எடுத்து விசாரிக்கும் போது இது ஒரு முக்கியமான விஷயம், விசாரணையுடைய முக்கியமான விஷயமாக அந்த செல்போன் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே மாற்றுத்திறனாளிகள் சங்கமும் அந்த செல்போன் விவகாரத்தை கையில் எடுத்திருக்கின்றது. செல்போனில் ரகசியம் ஏதேனும் இருக்கின்றதா, உண்மையிலேயே காவல்துறைக்கும் அதாவது செந்தாமரைக்குளம் போலீசாருக்கும் சபரிவர்மனுக்கும் தான் பிரச்சனையா அல்லது சபரிவர்மனுக்கும் சிறைச்சாலையில் இருந்தவர்களுக்கும் தான் பிரச்சனையா என்பது குறித்து ஒரு தெளிவான விசாரணை தேவை என்கின்ற கோரிக்கையை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் முன்வைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போது இந்த விசாரணையில் செல்போன் விவகாரம் ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.